பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுடைய நகர செயலாளர் தாயக முரசு நம்முடைய வந்திருக்கிறார். அவரிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை பற்றியும் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்பதை பற்றி அவருடைய கேட்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம். பச்சை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி, இப்போ நீங்கள் இப்படியே கேட்குறேன். இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கியதிலிருந்து அந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துச்சு, எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு 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 சாரர் இருக்கிறாங்க, இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது எடப்பாடியாரை வந்து அவர் மிகவும் வந்து ஒரு துரோகிங்கிற நிலையில் அவர் பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா அவர் வந்து கட்சி அதிமுகவை அழிக்க வந்திருக்காரு, அவர் வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்து செயல்படுறாரு, யார்ட்டையும் கலந்துக்கிறது இல்லை, அவரை வந்து எவ்வளவு துரோக செயல்கள் செய்ய பேசணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எடப்பாடியை துரோகின்னு சொன்ன அவர் வந்து இப்போ அதிமுக கூட்டணியில் ஒரு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கட்சியில் அதை பற்றி நிர்வாகிகளான மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வந்து அதிமுக வந்து எடப்பாடியினுடைய தலைமையில் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. எடப்பாடி வந்து எப்படி முதல்வர் ஆகிறாரு அப்படின்னா, சசிகலா அம்மாவனுடைய விசுவாசத்தை பெற்று டிடிவி தினகரன் அவர் வந்து ஆதரித்து அதுக்கப்புறமேட்டு தான் எடப்பாடி வந்து முதலமைச்சராக ஆக்கப்படுறார். இவங்க சசிகலா அம்மையார்னால இவங்க ஆக்கப்படுறார். அதுக்கப்புறம் இவர் நம்பிக்கை துரோகம் பண்ணி பிஜேபியோட சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் தான் வந்து சசிகலா அம்மையாரும் டிடிவி தினகரனும் இருந்தாங்க. அதுக்கு இவர் பிஜேபியினுடைய போய் அந்த கட்சியவே அடமான வச்சிட்டாரு. அஇஅதிமுகங்கிறது மிகப்பெரிய ஒரு கட்சி. அந்த அம்மா இருக்கிறப்ப இத்தனை எவ்வளவு கண்ட்ரோலில் இருந்த கட்சி வந்து இப்போ இன்றைக்கி தரங்கட்டு போய் கொஞ்சம் தரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எடப்பாடியார் தான் சொல்ல முடியும். அவருடைய தலைமை பண்புங்கிறது வந்து அவர் யாரையுமே அனுசரித்து போகிறது கிடையாது, எதுவுமே அவர் சிறப்பாக பண்ணல கட்சிக்கு. அதை நம்ம சொல்லலாம். இல்லை, இப்போ பிஜேபியில் எடப்பாடி சேர்ந்ததுனால தான் இவர் வந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதே டிடிவி தினகரன் வந்து போன தேர்தலில் வந்து அதே பாஜக கூட தானே கூட்டணியில் இருக்கிறாரு, இன்னும் அங்கே தானே இருக்கிறாரு. கண்டிப்பாக அப்போ எப்படி அதை துரோகம்னு சொல்லலாம்? அதிமுகவை மீட்டெடுக்கிறதுக்கு தான் இவருடைய கொள்கையாக இருக்குதே நொழிஞ்சு இப்போ பிஜேபியோட கூட்டணியில் தான் அவர் இருக்காரு. ஆமாம், இப்போ பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கிறப்ப அவர் அதிமுகவை கைப்பற்றுறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அத்தனை தொண்டர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாத்தினுடைய எண்ணமும் பழைய அதிமுக பழைய நிலைமைக்கு கொண்டாட வேண்டும் என்றதான், அதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இப்போ ஹோல் ஒரு கொங்கு பெல்ட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த அஇஅதிமுக வந்து கொங்கு பெல்ட்டில் மட்டும் தான் சிறப்பான கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு பொதுவான கட்சி, பொதுவான எல்லாருடைய மக்களினுடைய கட்சி. அது வந்து இந்த நிலைமையில் இருக்கிற காரணம் இப்போ இருக்கிற தலைமை. இல்லை, அப்படியே நிலைமையெல்லாம் ஒன்றும் மோசமெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன்னா போன தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள அந்த தேர்தல் வாக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னாலே 2% 3% தானே கம்மி. இந்த தேர்தலை வந்து இவங்கனால சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிறேன். இப்போ இந்த தேர்தல் வந்து இப்போ இவருடைய கட்சியினுடைய வலுவடைஞ்சிருக்கிறனால தான், வலுவா இழந்திருக்கிறனால தான் இப்போ விஜய் வர அப்படி இவங்க மற்ற கட்சி பிஜேபியினுடைய இது ஏறுது. எல்லாமே இவங்களுடைய இயலாமையினால தான் இவங்க இத்தனை பேர் உள்ள வராங்க. அதிமுகங்கிறது வந்து ஒரு அம்மா எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, ஜெயலலிதா அம்மாவால் நிர்ணயிக்கப்பட்ட கட்சி. ஆனால் அது வந்து இப்போ இருக்கிற எடப்பாடியினுடைய தலைமையை யாரும் ஏற்றுக்க விரும்பல அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இல்லை, எடப்பாடியை தலைமையை கொண்டு வந்ததே சசிகலாவை தான் கொண்டு வந்தாங்க. அதுதான் சொல்கிறேன். அவர் கூட இருந்த டிடிவி தினகரன் சேர்ந்தானே அவரை இது பண்ணாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கே துரோகம் செஞ்சது தானே இது இருக்கு. இல்லை, துரோகம்னு எதை சொல்கிறீங்க? இப்போ இவங்க பிஜேபியோட சேர்ந்ததுனாலயா? பிஜேபியோட சேர்ந்ததுன்னு சொல்கிறேன். அதுதான் நானும் சொல்கிறேன். இப்போ இவங்க வந்து டிடிவி தினகரனே பிஜேபி கூட தானே இருக்கிறார். ஆமாம், அப்புறம் எப்படி அது துரோகம் சொல்ல முடியும்? இப்போ வந்து 2026 எடப்பாடி தலைமையில் டிடிவி தினகரன் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கார். ஏன்னா அவர் வந்து டிடிவி, சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இந்த 3 பேரையும் நீங்கள் இந்த அணியில் சேர்க்கணும், சேர்த்தா தான் முழுமையான ஒரு அதிமுக
ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற சூழ்நிலையை உள்ள இருத்தி இன்னைக்கு பிஜேபியிலேருந்து டிடிவியை உள்ளே கொண்டு வரக்கு பார்க்குறாங்க. டிடிவி வந்து துரோகின்னு சொல்லக்கூடிய எடப்பாடியாரை ஏற்றுக்கிடுவாரா? அரசியலில் எது வேணால் நடக்கலாம், அது வந்து கருத்து. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்தாதான் அந்த கட்சி வந்து முழுமையடையும். முழுக்க முழுக்க சசிகலா அம்மையாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னா தான் கட்சி வந்து அது பழைய நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். சசிகலா அம்மையார் இப்போ வந்து திமுகங்கிறது கட்சி வந்து பார்த்திங்கன்னா பல விதமான வேர்களை கொண்டது. அது வந்து மிகப்பெரிய சிங்கிள் கமாண்டில் இயங்குற கட்சி கிடையாது. ஆனால் அதிமுகங்கிறது வந்து ஒரு சிங்கிள் கமாண்டில் இயங்கின கட்சி. அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு சிங்கிள் கமாண்டில் இயங்கின கட்சி தான் அதிமுக. ஆமாம். ஆனால் வந்து திமுக அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. அது கட்சியினுடைய இப்போ இதே வேற. இப்போ நீங்கள் அஇஅதிமுகவில் யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் கட்சி தலைமை என்ன நினைக்கிறதோ அவங்க தான் எம்எல்ஏ. யாருனுடைய பதவி வேணால் பறி போகலாம், யாருனுடைய பதவி வேணால் திடீர்னு வரலாம். அந்த நிலைமைக்கு வந்து ஒரு கட்டமைப்பு கொண்ட கட்சி இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய குடும்ப சொத்து மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது அது என்ன இல்லை. அப்படி நீங்கள் குடும்ப சொத்துங்கும் போது எப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ எடப்பாடியார் வந்து எப்படி அதை குடும்ப சொத்து என்னத்தை குடும்பத்திலேருந்து உறுப்பினர் கொண்டு வந்துட்டாரா? அவர் பையனை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்காரா? இல்லை குடும்பத்தில் உள்ள யாருக்காவது ஒரு எம்பியோ ஒரு அமைச்சர் பதவியோ கொடுத்துருந்தாரா? இல்லை. அப்புறம் எப்படி அது வந்து அவர் வந்து ஒரு குடும்பத்துக்கு இது பண்ணுறான்னு சொல்ல முடியும்? திமுகவை சொல்லுங்க, ரைட்டு, காலங்காலமாக இல்லை வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்படுது. இல்லை இப்போ வர்ற இவங்க எல்லாருமே இவங்க கொங்கு பேசஸ் மட்டும்தானே இவங்க நம்பி இருக்கிறாங்க. இந்த சைடு அவங்களுக்கு வாய்ஸே இல்லையே. இல்லை, வாய்ஸ் இல்லாமையா போன தேர்தலில் 2-3% தானே அவங்க. இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் இப்போ கிடைக்கணும்ல. இப்போ இந்த தேர்தலில் வந்து 100% அவங்க வாய்ஸ் இழந்திருக்காங்க. முன்ன இருந்த நிலைமையில கட்சி இல்லை. இப்போ அதை இப்போ நீங்கள் விஜய் வந்து புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறாரு. அவருக்கு இவ்வளவு மக்கள் செல்வாக்குன்னு சொல்ல முடியாது. மக்கள் திரள்றதுக்கு காரணம் இந்த அதிமுகவுடைய நம்பிக்கையை இழந்ததுனால தான் மக்கள் வந்து வேறு கட்சிக்கு டைவர்ட் ஆகுறாங்க. நான் அந்த கட்சியில் உள்ளாரே இருந்திருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன். அதனால் என்னால் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் அதிமுக வந்து இழந்திருக்கு. சரி, இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் நிர்வாகியாக இருக்கிறீங்க. டிடிவி தினகரன் வந்து வெளியே என்ன பேசிக்கிறாங்கன்னா, டிடிவி தினகரன் அவங்களுடைய மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும், நிர்வாகிகள் யாரையுமே அவர் வந்து பக்கத்தில் சேர்த்துக்கிறது இல்லை. அவர் வந்து ஒரு ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் செயல்படுற மாதிரி சொல்லிக்கிறாங்களே, நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அதை இல்லை, அது தவறான கருத்து. அவர் எல்லாருக்கும் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய என்ன அப்படின்னா, அவர் சேட்டைன் அதிகாரத்தை வந்து முழுமையாக மாவட்ட செயலாளர்கிட்டையும் எல்லார்ட்டையும் ஒப்படைச்சிடுறாரு. அதனால் அதை வந்து அவருக்கு பெருசாக கேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ ஆக மொத்தத்தில் அவர் வந்து கட்சியை வந்து எல்லாத்தையும் மதித்து எல்லாத்தையும் அனுசரித்து நல்ல முறையில் நடத்திட்டு இருக்காரு. அஇஅதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக ஆட்சி நல்ல கூட்டணியில் அமைஞ்சு அவர் ஆட்சி பிடிப்பார். இப்போ ஜெயலலிதா இருக்கும் வரைக்கும் டிடிவி தினகரன் வந்து போயஸ் கார்டனுக்குள்ளே வர முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சிக்குள்ளே அவரால் வர முடியல. ஏன்னா அந்த அம்மா வந்து அவங்கள சேர்க்கலை. சசிகலாவுடைய உறவினராக இருக்கலாம், அதுக்கு ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. ஆனால் கட்சியில் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் ஜெயலலிதா கொடுக்கலையே அவங்களுக்கு. அவர் அரசியலில் சேர்க்கப்படலை. மற்றபடிக்கு அவங்க அவருடைய அம்மாவுடைய தீவிர விசுவாசியாக இருந்து அவர் அரசியலில் மட்டும்தான் சேர்க்கப்படலை. மற்றபடிக்கு அவருடைய எல்லாருமே ஒட்டுக்காக தான் இருந்தார். அவர் நினைச்சா போய் பார்த்துருக்கலாம். சசிகலா உறவினருங்கிறதுனால இல்லை, அவர் முன்னாடியே வந்து எம்பியா அதிமுகவில் இருந்திருக்காரு. அந்த டைமில் வந்து அம்மா சீட்டு கொடுத்தாங்க. சீட்டு கொடுத்து அது பின்ன வர காலத்தில் அவர் தொழில் ரீதியாகவும் டைவர்ட் ஆகி போயிட்டார். இல்லை, எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக கொடுத்தாங்க, வெற்றி பெற்றார், இருந்தார். ஆனால் அவருடைய செயல்பாடு பிடிக்காம தானே அதுக்கப்புறம் அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, அப்படி கிடையாது. அது தவறான கருத்து. அவர் செயல்பாட்டில் வரல. அவர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கமாண்டில் இயங்குற கட்சி சிங்கிள் கமாண்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து அந்த தலைமையை வந்து அந்த அரசியலுக்கு வந்து வரல. ஆக மொத்தத்தில் அவர் அரசியல் அப்போ வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. இப்போ கட்சி இது ஆனதுக்கப்புறமேட்டு அம்மா இறந்ததுக்கப்புறமேட்டு இந்த கட்சியை நிர்வாகம் பண்ணுறதுக்கோசரம் வந்திருக்காரு. அவர் பதவி ஆசை இல்லாமல் முதல்வர் ஆகணுங்கிறது அவர் நினச்சிருந்தா முதல்வராக இருக்கலாம். அவர் நினச்சிருந்தா அம்மா இறந்த உடனே அவர் ஆர்கே நகர் எலெக்ஷனில் ஜெயிக்காம முன்னாடியே அவர் முதல்வராக இருக்கலாம். ஏன் ஆகலை? ஏன்னா அது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ளலையா? இல்லை அதிமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரும் ஏற்றுக்கலையா? உறுப்பினர்கள் எல்லாருமே சசிகலா அம்மாவுடைய கைகளில் தான் இருக்கிறாங்க. சசிகலா அம்மாவுடைய கைகளில் தான் இருக்கிறாங்க எல்லா உறுப்பினர்களும். அப்போ நினச்சிருந்தா
டிடிவி தினகரன் முதலமைச்சராக இருக்கலாம். அப்போ சசிகலா வந்து டிடிவி தினகரன் முதல்வர் ஆக வேண்டாம்னு நினைச்சிட்டாங்க, அப்படித்தானே? ஆக வேண்டாங்கிறத விட இவரு வேண்டாம்னு நினைச்சிட்டாரு. இவரு வேண்டாம்னு சொன்னதுனால தான் எடப்பாடி வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா மக்கள் வந்து அப்போ இது முதல்வராக ஓபிஎஸ் தான் முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா அது வந்து மாறி எடப்பாடி தேர்ந்தெடுத்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய விட்டு கொடுத்ததுனாலதான், திரு டிடிவி தினகரன் அவர்கள் விட்டு கொடுத்ததுனால தான் அவர் எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் சீட்டு கிடைச்சது. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கட்சி வந்து பிரிய ஆரம்பிச்சது, ஒவ்வொருத்தராக பிரிய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு கட்சி இப்போ உடஞ்சு இப்போ வெவ்வேறு பகுதிகளாக நிற்கிது. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சியா, அதாவது திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அவங்க சக்தி இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா வந்து அஇஅதிமுகவில் வந்து இருந்த பாதி நிர்வாகிகள் எனக்கு வந்து தெரியும். அஇஅதிமுகவில் வந்து பழைய நிர்வாகிகள் எல்லாமே தெரியும். நல்லா வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதி அஇஅதிமுகவின் நிர்வாகிகள் எல்லாம் இருக்கவங்க எங்கள் கட்சியில் தான் இருக்காங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்காங்க. சரி, வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அணியில் டிடிவி தினகரன் இணைய போகிறாரு. இணைய போறாரான்னு தெரியல, அது இன்னும் முடிவாகல. பட் ஆனால் இணைஞ்சு எடப்பாடியாரே சூசகமாக போனதில் தெரிவிச்சிட்டாரு. ரைட்டுங்க. அதாவது சசிகலாவை பன்னீர்செல்வத்தை நான் கண்டிப்பாக சேர்க்க மாட்டேன், அது அதிமுகவுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி அவர் ஆணித்தரமாக சொல்லிட்டார். ஆனால் டிடிவியை பொறுத்தளவு அந்தளவுக்கு அவர் அவருடைய பெயரையோ சொல்லலை. ஆனால் சூசகமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், அவர் நம்ம அணிக்கு வரலாம், நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய ஒரு ஒரு அறிவுறுத்தலின்படி தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஏற்றுக்கிடுவாரா? அதாவது இது வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அமித்ஷா வந்து இது ப்ரெஷர் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா கூட்டணி சேரும். ஆனால் இவர் தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவாக தான் இருக்கும். எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் அது நல்ல கூட்டணியாக தான் இருக்கும். இப்போ எடப்பாடியார் வந்து சமீபத்தில் டெல்லி போயிட்டு வந்தார் இல்லையா? ஆமாங்க. டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்வு. ஆமாம். அந்த டிடிவியை உள்ள சேர்க்க மாதிரி ஒரு சூசகமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. ஆமாம். அப்போ டெல்லி போய் அவர் அங்கே வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனால தான் எடப்பாடியாரை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி நீங்கள் யூகிச்சிங்க, அது மாதிரி யூகிச்சிங்கன்னா இருக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மாதத்தில் கூட்டணிலாம் யார் யார் எந்தெந்த கூட்டம் வர போகிறாங்கன்னு தெரியும். அப்போ டிடிவி தினகரன் பிஜேபியில் இருக்க போகிறாரா? பிஜேபியில் இருக்கிறாரு. பிஜேபி இந்த ஒரே கூட்டணி தான் இருந்தாலும் ரிட்டைலர் சின்னத்தில் போட்டிடுறதுக்காக அதிமுக வரப்போகிறாங்கிறத ஒரு சிறு மாதங்களே நம்ம கண்டிப்பாக தெரிய போகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி. ஓகே.